இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போல் அந்த வளைவு நம்ம கைக்கு வந்து வரைஞ்சிக்கலாம். எப்பயும் போலே வரைஞ்சிட்டு இந்த பகுதியிலிருந்து 3 இன்ச்சும் இந்த சைடு ஒரு 2.5 இன்ச்சும் எடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஆரம் மார்க் பண்ணி நான் காமிக்கிறேன். இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து இங்கே வந்து 3 இன்ச்சும் மேலே வந்து 2.5 இன்ச்சும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு நேராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த பக்கம் வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணி துணி பத்தாதனால நம்ம ஜாயின் பண்ணி நம்ம தைக்கணும். இப்போ ஜாயின் பண்ணி வச்சுட்டு இப்போ அதே அளவுக்கு நம்ம வெளி பீஸு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எப்பயும் போல் கை தச்சு திருப்புற மாதிரி நம்ம தச்சு திருப்பிக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு ஈஸியான ஒரு டிசைனை நம்ம கற்றுக்கிற முடியும். இதோட வந்து கை டிசைன் தைச்சிட்டோம். ப்ளவுஸ் டிசைன் அதுக்கு மேட்சாக வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து அதுக்கோட வீடியோ நான் போட்டிருக்கேன். சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட வீடியோ. சூப்பரான ஒரு பேக் நெக் டிசைனு அதில் நான் போட்டிருப்பேன். போன வீடியோவில் இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ண இந்த பகுதியை நம்ம அடிச்சுக்கலாம். இந்த 2 சைடுமே நம்ம அடிச்சுட்டு நம்ம அப்படியே தச்சு நம்ம திருப்ப போகிறோம். இந்த பிசர்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இது உள்ளே கூடி நம்ம அப்படியே திருப்பிடலாம். இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்ம திருப்பிடுவோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே போதும். ஒரு சிம்பிளான ஒரு டபுள் கலர் ஸ்லீவ் நம்ம தைச்சிடலாம். இப்போ தைச்சிட்டு இது மேலே அமுக்கடி போட்டு எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் நம்ம அமுக்கடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எப்பயும் போல் நம்ம லைனிங் துணி ஜாயின் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் நம்ம டிசைன் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த கேப் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ண போகிற துணியை வந்து அளந்துக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு நம்ம 2 கைக்கும் சேர்த்தே நம்ம ஒன்றா வெட்டிடலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இது அளவுகள்லாம் இல்லை. நம்ம வந்து ஒரு அளவு நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம உயரத்தை மட்டும் மார்க் பண்ணி இந்த துணி எடுத்திருக்கோம். அகலம் வந்து நம்மளுக்கு அதில் வச்சு பார்த்துட்டு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். உயரம் மட்டும் நம்ம அந்த வி வடிவம் வந்து எவ்வளோ நம்ம தேவையோ அந்த மட்டும் உயரத்தை மட்டும் கரெக்டாக நம்ம எடுத்துக்கிறணும். இப்போ இந்த மாதிரி அதுக்கு மேலே அடிச்சுட்டு இப்போ இது மேலே வச்சு பார்க்குறோம். நம்மளுக்கு வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த சைடு கொஞ்சோண்டு நம்ம துணி, அந்த சைடு கொஞ்சோண்டு துணி இருந்தால் போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு பின் போட்டு கூட தையுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு டாட் தையலுமே போட்டுட்டு இந்த சைட்லேருந்து ஆரம்பித்து தைச்சிடலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸாக இருந்தாலும் ஒரு ஸ்லீவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக பழக முடியும். நம்ம தைக்க தெரிஞ்சால் போதும். நம்ம ஒவ்வொரு டிசைனும் பார்த்து நம்ம தைக்கும்போது கண்டிப்பாக ஒரு டிசைனை வச்சு நம்ம நிறையா டிசைன் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நிறையா டிசைன் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். நிறைய கஸ்டமர்கள் வர ஆரம்பிப்பாங்க. நம்ம வீட்டில் இருந்த மணிக்கு நிறைய நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருக்கும். வெளியில் போய் நம்ம ஒரு நாளைக்கு 300 400 சம்பாதிக்கிறத விட நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அதிகபட்சம் ஆகும் ஸ்லோவாக தைக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி தைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 400 ரூபா, ஒரு டிசைனுக்கு 400 ரூபா 450 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. சில இடத்துல 500 ரூபா வரைக்கும் கூட வாங்குகிறாங்க. நம்ம வீட்டில் இருந்துகிட்டே நம்ம அழகாக ஒரு நாளைக்கு 400 ரூபாய்க்கு மேலே நம்ம சம்பாதிக்கலாம். இப்போ அது மேலே லேஸ் வச்சு நம்ம அடிச்சிடலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம ஒரு ஸ்லீவ் நம்ம தைச்சிட்டோம். சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் நம்ம தைச்சிட்டோம் பாருங்கள். அதுக்கு மேட்சாக நம்ம ப்ளவுஸும் தைச்சிருக்கோம். இதோட வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இந்த வீடியோ இருக்கும். இந்த இன்றைக்கி வேணும் அப்படின்னா அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இந்த நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.